வாழ்க்கையோட பெரிய பெரிய பாடங்கள் எல்லாம் சில சமயம் ரொம்ப எளிமையான கதைகள்ல தான் ஒளிஞ்சிருக்கும். வாங்க இன்னைக்கு நேர்மைய பத்தி அப்படி ஒரு குட்டி கதைய கேட்கலாம். பாருங்க, இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான வியாபாரம்ங்கிறது மத்தவங்களோட பொருளை நம்மளோட சொந்த பொருள் மாதிரி பாத்துக்கிறது தான்னு சொல்லுது. ரொம்ப சிம்பிளான வரிதான் இல்லையா? ஆனா இந்த ஒரு வரிதான் நாம கேட்க போற கதையோட மையக்கரு. இந்த விதி ஏதோ அந்த காலத்து வியாபாரிகளுக்கு மட்டும் சொன்னதில்ல. இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம நண்பர்கள் கிட்ட, ஏன் நம்ம குடும்பத்துல கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு கிரண். அவர் ஒரு சின்னதா ஒரு பேக்கரி வச்சிருக்காரு. ஒரு மழை பெஞ்ச சாயங்கால நேரத்துல அவரோட கடையில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு நல்ல மழை. சாயங்கால நேரத்துல கடை சாத்துற டைம். கிரணோட கடையில பார்த்தா அன்னைக்கு செஞ்ச ரொட்டி எல்லாம் வித்து போயிடுச்சு. கடைசியா ஒரே ஒரு ஸ்பெஷல் பிரெட் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. அப்போ கரெக்டா அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அது அவரோட ரெகுலர் கஸ்டமர், ஒரு பாட்டி. கிரண், அந்த கடைசி பிரெட்டை எனக்காக எடுத்து வைப்பான், நான் வந்து வாங்கிக்கிறேன்னு கேக்குறாங்க. கிரணும், சரிங்க பாட்டி, கண்டிப்பா உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு. அவர் அந்த பாட்டிக்கு வாக்கு கொடுத்து கொஞ்ச நேரம் கூட ஆகல. அப்போதான் பாருங்க, அவரோட நேர்மையா சோதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. திடீர்னு கடவாசல்ல ஒரு பெரிய கார் வந்து நிக்குது. அதிலிருந்து இறங்குன ஒரு பணக்காரர் அந்த கடைசி பிரெட்ட பார்த்துட்டு, இந்த பிரெட்டுக்கு நான் டபுள் ரேட் தரேன், எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாரு. இப்போ கிரணுக்கு தர்மசங்கடம். ஒரு பக்கம் பாட்டிக்கு கொடுத்த வாக்கு, இன்னொரு பக்கம் கை மேல கிடைக்கிற பெரிய லாபம். என்ன பண்றது? கிரனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒரு பக்கம் மனசாட்சி சொல்லுது, ஏய் பாட்டிக்கு வாக்கு கொடுத்துட்ட, அத மீறாத. இன்னொரு பக்கம் மூளை சொல்லுது, இந்த பணம் இப்போ உனக்கு ரொம்ப தேவைப்படுதே, யோசிச்சு பாருன்னு. உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைதான். கொஞ்ச நேரம் யோசிச்சாரு கிரண். அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாரு. அவர் எடுத்த அந்த முடிவுதான் நம்ம கதையோட திருப்பு முனையே. அந்த பணக்காரர்கிட்ட ரொம்ப பணிவா போய், மன்னிக்கணும் சார், இந்த பிரெட் ஏற்கனவே வித்துடுச்சு, நான் ஒருத்தருக்கு எடுத்து வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. பாருங்க, லாபத்தை விட கொடுத்த வாக்குதான் முக்கியம்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்போ நாம முதல்ல பார்த்த குறளை ஒரு தடவை நினைச்சு பாருங்க. அடுத்தவங்களோட பொருளை நம்ம பொருளா நினைச்சு பாத்துக்கணும். இங்க அந்த பாட்டிக்காக ஒதுக்கி வச்ச பிரெட் அவங்களோட சொத்து. அத கிரண் தன் சொந்த பொருளை போல பாதுகாத்தாரு. இதுதான் உண்மையான நேர்மை. பொதுவா இப்படி சொன்னா கோவப்பட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஆனா அந்த பணக்காரர் அப்படி இல்ல. கிரணோட நேர்மைய பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உங்கள மாதிரி நேர்மையான ஆளுக கூட தான் நான் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி அவரோட ஹோட்டலுக்கு வார வாரம் பிரெட் சப்ளை பண்றதுக்கு ஒரு பெரிய ஆர்டரே கொடுத்துட்டு போனாரு. அப்போ இந்த கதையில கிரணுக்கு கிடைச்ச உண்மையான லாபம் என்ன? 2 மடங்கு காசா, இல்ல அந்த பெரிய ஆர்டரா? வாங்க யோசிப்போம். கிரண் சம்பாதிச்சது வெறும் பணத்தையோ ஆர்டரையோ மட்டும் அல்ல, அதை விட பல மடங்கு மதிப்பு வாய்ந்த ஒன்னு சம்பாதிச்சார். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவரோட வியாபாரத்தை வளர்க்க போற மிகப்பெரிய மூலதனம். அதனால எப்பவுமே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நல்ல வியாபாரங்கிறது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறதுல மட்டும் இல்ல, நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கோம், கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்துறோங்கிறதுல தான் இருக்கு. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா நம்பிக்கை போயிடுச்சுன்னா திரும்ப சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இது நமக்குள்ள ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கிட்ட மத்தவங்க நம்பி ஒப்படைக்கிற விஷயங்களை, அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஏன் ஒரு ரகசியமா கூட இருக்கலாம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட சொந்த விஷயம் மாதிரி பாத்துக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா? நன்றி.